ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஏடி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் செலியனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரவுடிகளை இங்கே அனுப்பியிருக்க மாட்டார். அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு இந்திராணி சொல்லும்போது, இல்லை அவனை பற்றி உனக்கு தெரியாதுன்னு செல்வநாயகி ஒரு பக்கம் சொல்லும்போது, அவர் கூட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன், எனக்கு அவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த நம்பிக்கையே எனக்கு போதும், இனிமேல் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு செலியன் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் இந்திராணி செலியன் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் செல்வநாயகியும் இங்கே கபிலாவுடைய சித்தப்பாவும் தான் அப்படின்றத அயலி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்திராணி அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளும் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போக போகுது அப்படின்ட்டு இப்படியே விட்டால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு சொத்து கிடைக்காது, அதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை அயலி வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு இதை பற்றி சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கோ யாரோ தான் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது நினைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சோம்ல, அதே மாதிரி உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அயலி கையில் அடிபட்டிருக்கு. அதை சிவா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல அயலி சொன்ன வார்த்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க தான் வந்திருக்கோம், அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே அயலி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஸோ காலையில் எழுந்து அம்மாவை பார்க்க போனால் வீட்டில் அம்மாவை காணும். தேடி பார்த்தா இவங்க வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அயலிக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா கூடிய சீக்கிரம் அம்மாவுக்கு பழைய நினைவுகள் திரும்ப போகுது அப்படின்ற சந்தோஷத்தோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இந்திராணி கோர்ட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அதாவது செலியன் இந்திராணி இவங்களுடைய விவாகரத்து கேஸ் வந்து இன்றைக்கி ஹியரிங் வருது. ஸோ அதனால் இந்திராணி கோர்ட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த இடத்துல இந்திராணியை பிடிச்சி வச்சு செல்வநாயகி பேசிகிட்டு இருக்காங்க. செலியன் அண்ணாவையும் இங்கே அண்ணியையும் பிரித்து வைக்க இவங்க என்னென்னலாம் கதை சொல்கிறாங்க பாரு அப்படின்னு இங்கே சிவாவும் அயலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது செல்வநாயகி இந்திராணி கிட்ட சொல்கிறது, அவனால் எப்போதுமே உனக்கும் பிரச்சனை, உனக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை. ஸோ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பாவையும் ரொம்பவே கஷ்டப்படுறா, பாவம் இந்த வயசில் அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டா, இனிமேல் அந்த கஷ்டம் வேணாம், நீ இப்போவே விவாகரத்து வாங்கிடுன்னு இங்கே செல்வநாயகி இந்திராணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது இந்திராணியை கூப்பிட்டு, அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் உங்கள் கூட கோர்ட்டுக்கு வரலாமான்னு இங்கே அயலி இந்திராணி கிட்டே கேட்குறாங்க. அயலி இப்படி சொன்னதுமே இங்கே செல்வநாயகி செம ஷாக் ஆகுறாங்க. இந்திரானுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரி என்ன சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.